சார் வணக்கம் சார். காஃபி எடுத்துட்டு வாங்க. குட் மார்னிங் பவித்ரா. சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ வந்த உடனே காபி. ஆக்சுவலி இட்ஸ் a bad morning சார். எனக்கு புரியுது டெண்டர் விஷயத்தில் நீ மாட்டிட்டு முழிக்கிறேன்னு. இன்னைக்கு எம்டி கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதான் பேட் மார்னிங்னு சொல்கிறேன். உனக்கு கடவுள் வழி காட்டட்டும். கடவுள் எனக்கு வழி காட்டிட்டார் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? இன்னைக்கு ரோட்ல எந்த ஆயம் விழலையா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? சமுதாயம் நல்லா இருக்கா? ஏன் என்னாச்சு? இல்ல இன்னைக்கு லீவ் போடாம வந்திருக்கே. என்னடா பவித்ரா இன்னைக்கு ரொம்ப கூலா இருக்கு. ஆடி மாசம்ல அதான் கூலா இருக்கா? ஏய் சரி விடுப்பா. ஏன்பா அதான் பவித்ரா கூலா இருக்கால்ல, சீக்கிரமா வேற வந்துட்டா. இன்னைக்கு அதான் லஞ்ச் ஆர்டர் பண்ணுப்பா. எல்லா வாட்டியும் ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்கிற. பசிப்பா, புரிஞ்சுக்க மாட்டேன். சார் 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 ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் எம்டியை போய் பார்க்கணும். போய் பாரு. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாமா. எப்பவுமே வாழை லீவ் சொல்லிட்டு போவேன். இன்னைக்கு என்ன லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். குடு. ஏய் சொல்லு பவித்ரா. நமக்கு டெண்டர் கிடைக்காம போனதுக்கும் நம்ம கொட்டேஷன் அமௌண்ட் வெளியே போனதுக்கும் யார் காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டியா? நிஜமாவா? ஆமா சார். யார் அது? உங்க நம்பிக்கைக்குரிய ஜிஎம் மிஸ்டர் மானஸ்தன் தான். மானஸ்தன்? எனக்கு அப்பவே தெரியும் இந்த மானங்கட்ட வேலையை இந்த மானஸ்தன் தான் பார்த்திருப்பான்னு. அவர் எத்தனை காலமா இங்க வேலை பார்க்கறாருன்னு தெரியுமா உனக்கு? உன் மேல பழி வந்ததும் நீ அவரை கை காட்டுறியா? ஆதாரம் இல்லாம ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுன்னு தெரியாத உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். என் மேல பழி சுமத்தும் போது நீங்க என்ன ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? நீதானே இந்த கொட்டேஷனை ரெடி பண்ணது? அதை செக் பண்ணது மிஸ்டர் மானஸ்தன் தானே? இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? ஆதாரம் இருக்கு சார். ஆஹா, நல்லா சொன்னமா. என்ன ஆதாரம் இருக்கு? இந்தாங்க சார். என்ன இது? இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சார். இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு இன்னைக்கு 10 lakhs rupees ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 10 லட்சமா? இது யாரோட அக்கவுண்ட், எதுக்காக ஆயிருக்குன்னு நீங்களே செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளோட கொட்டேஷன் அமௌண்ட்டை நம்ம காம்படிட்டர்ஸ்க்கு கொடுத்ததுக்காக கமிஷனா கொடுக்கப்பட்ட பணம். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஓகே பவித்ரா, உட்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல சார். நீங்க செக் பண்ணுங்க. ஏய், நம்ம அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ற பேங்கோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் மாதிரி இருக்குல்ல? ஆமா சார், நமக்கு அக்கவுண்ட் இருக்கிற அதே பேங்க் தான். வெரி குட் பவித்ரா, எக்ஸலன்ட். கை குட். ஹலோ சார், நான் ஆதித்யா அசோசியேட்ஸோட எம்டி மகாதேவன் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் மகாதேவ். சார், நான் ஒரு அக்கவுண்ட் நம்பர் தரேன். அது யாரோட அக்கவுண்ட் நம்பர்? அந்த அக்கவுண்ட்ல இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் என்ன, யார்கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வேணும். சாரி மிஸ்டர் மகாதேவ், அடுத்தவங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் பத்தி நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு அது தெரியும் சார். ஆனா எனக்காக நீங்க அந்த உதவியை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா என் கம்பெனில ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. அதுவும் பெரிய அளவுல நடந்த ஒரு தப்பு. அதை நான் கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நான் என் பிசினஸை காப்பாத்திக்க முடியும். ப்ளீஸ் சார், நீங்க எனக்கு இந்த உதவி செய்யணும். நீங்க எங்க பேங்கோட வேல்யூபிள் கஸ்டமர், ரொம்ப நம்பிக்கையானவர் கூட. நீங்க கேட்கறதுனால சொல்றேன், தயவு செஞ்சு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சார், கண்டிப்பா தெரியாது. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாது. சரி, அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க.
ஜஸ்ட் a minute, நான் பார்த்து சொல்றேன். ஓகே சார். மிஸ்டர் மகாதேவ், சொல்லுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. என்னோட சந்தேகம் எல்லாம் உங்க மேல மட்டும்தான். உங்களால தான் வெளியே போயிருக்க முடியும். எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கீங்க? எத்தனை பர்சன்ட்? ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஆதித்யா அசோசியேட்ஸோட எம்டி மகாதேவன் பேசுகிறேன். என் கம்பெனியில் ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு. அதை செஞ்சவரை நீங்கள் கைது பண்ணி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உடனே வரீங்களா? தேங்க்யூ சார். சார், ஜிஎம் நீங்க விசாரிக்காமலே அதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே. என்னால் அவரான இப்போ கூட நம்ப முடியல. இத்தனை நாளா நானும் கூட அவரை சந்தேகப்படல சார். ஆனா நான் சந்தேகப்பட்டேன். ஆமா, அவர்தான் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் எதுக்கு சார்? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுருவான். நீ யார் சொல்ற? நான் என்ன மட்டும்தான் சொன்னேன். ஓ, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஒரு பொண்ணை பஞ்ச் டைலாக் பேச வச்சிட்டான்பா. நான் போய் அவனை கூட்டினு வரேன். போ. நவருமா. மனஸ்தன் சார். என்னடா பவ்யம்லாம் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், உங்களுக்கு ஏதோ உள்ள மரியாதை செய்யணுமா, அதான் மரியாதை கூட்டினு வர சொன்னாங்க. மரியாதையா? ஆமா சார். என்ன மரியாதை? புது கண்ணாடி, புது டை, புது வாட்ச், எல்லாம் புதுசுதான். எல்லாம் புதுசுதான்டா. அப்படியா? சட்டை இன்சூர் பண்ணிருக்கீங்களா சார்? எஸ், ஆஃப் கோர்ஸ். அதான் கிழிச்சாலும் கிழிப்பாங்க. வாங்க சார், உங்களை எம்டி கூப்பிட்டாரு. ஐ திங்க் ப்ரொமோஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன எம்டி ஃபாரின்கின்னு போறாரா என்ன? இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க. அடுத்து எம்டி போஸ்ட் தான். வாங்கோ வாங்கோ. வாங்க சார். வரேன். சார், மிஸ்டர் மானஸ்தன். மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ்டர் மானஸ்தன், உட்காருங்க. பரவாயில்லைங்க சார். நோ நோ நோ, ப்ளீஸ் உட்காருங்க. பார்த்து நல்லா உட்காருங்க. கூப்பிட்டீங்களாமே சார்? எஸ் சார். இது என்ன நம்பர்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? பாருங்க. சார், இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சார். இது எந்த பேங்க், யாரோட பேர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? இது நம்ம கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற அதே பேங்க் நம்பர் தான் சார். ஆனா யாரு பேர்ல தான்னு இது நம்ம கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கிற அதே பேங்க் நம்பர் தான் சார். ஆனா யாரு பேர்ல தான்னு சார், அது வந்து So you are the culprit. Am I right? சார், உங்களுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். உங்க வைஃப் மஞ்சுளா மானஸ்தன் பேர்ல இருக்கிற அக்கவுண்ட் நம்பர் தான் இது. 10 lakh rupees இந்த அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுவும் யார்கிட்ட இருந்து? பிருந்தாவன் என்டர்பிரைசஸ் அக்கவுண்ட்ல இருந்து. இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்க வைஃப் பேருக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்? ஏதாவது தான தர்மம் பண்றதுக்கு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா
நாம கோட் பண்ண அமௌண்ட்டை அவங்களுக்கு நீங்க சொன்னதுக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்த பிச்சை. இப்படி ஒரு துரோகத்தை நீங்க செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மானஸ்தன். சார் தப்பு பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். யூ டேம் இட்! மன்னிக்கிறதா? நீ கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? நீதான் கல்பிரட்னு பவித்ரா கண்டுபிடிச்சு சொன்னப்போ என்னால நம்ப முடியல. ஆனா இதோ கண்ணு முன்னாடி ஆதாரம் இருக்கு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியே. யாருக்கு தெரியும் இது போக இன்னும் என்னென்ன துரோகம் பண்ணிருக்கியோ? சார் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு கூட பண்ணதில்லை சார், என்னை நம்புங்க சார் ப்ளீஸ் சார். என் காலக்கரங்க சார், என் கெட்ட நேரம், தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டு இப்படி முடிக்கிறேன் சார், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க சார். அதை எப்படி மன்னிக்க முடியும்? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. மன்னிப்பா அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஐயோ சார், போலீஸ் கிலீஸ்லாம் வேணாம் சார், என் மான மரியாதைலாம் போயிடும் சார். இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க சார். உங்க மேல உள்ள நம்பிக்கைனாலதான் பவித்ரா மேல பழிய சுமத்துறேன். உங்க சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ண பலி கொடுப்பீங்களா? எப்படி உங்களை நான் மன்னிக்க முடியும்? சார் நான் எப்படி சார் சொல்லுவேன்? வாங்கின 10 லட்சத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் சார், என்ன விட்டுருங்க சார். ஓ, திருப்பி கொடுத்துட்டா அவங்களுக்கு கிடைச்ச டெண்டரை அவங்க எனக்கு விட்டு கொடுத்துருவாங்களா என்ன? இப்ப எனக்கு டெண்டர் போனது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க செஞ்ச துரோகம். சார் என் சூழ்நிலை அந்த மாதிரி சார், அதனால தான் சார் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன் சார், பெரிய இடம் சார், வரதட்சணையை ரொக்கமாக கேட்டாங்க சார். இந்த வரனை எப்படியும் விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த டீலுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் சார். போலீஸுக்கெல்லாம் போனால் என் பொண்ணோட கல்யாணமே நின்று போயிடும் சார், குடும்பம் மானமே போயிடும் சார். சார் உங்கள் காலில் வேணாலும் விழுவுறோம் சார். ஏய், முதுகுல குத்திட்டு இப்ப கால்ல விடுறியா? திருட்டுத்தனம் பண்ணி உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தினா அவ வாழ்க்கை நல்லா இருக்குமா? இந்த அறிவு கூடவா உனக்கு இல்ல? இன்னைக்கு உன்னை மன்னிச்சுட்டா அப்புறம் யார் வேணாலும் தப்பு பண்ணலான்னு ஆயிடும். என்னால உன்னை மன்னிக்க முடியாது. பவித்ரா சார், இன்ஸ்பெக்டர் வரத்துக்குள்ள நடந்த எல்லாத்தையும் தெளிவா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ப்ளீஸ். ஓகே போங்க மேடம், நல்லா பெருசா எழுதுங்க. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பொதுவாக போலீஸ்காரங்களுக்கு தான் தொப்பா இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் ஹலோ போகிறவங்க தொப்பா மிஸ்டர் இருக்கு. மகாதேவன், ஓ வெல்கம் சார். என்ன இந்த பிஸி டைம்ல கூட என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஏதாவது பெரிய ப்ராப்ளமா? ஆபீஸ்ல கொஞ்சம் ஸ்மால் இஷ்யூஸ். ஓகே. இவர்தான் அந்த கல்பிரட். இவன் தான் அந்த வேலையை கையை பண்ணவனா? பாருங்க சார். கூட்டிட்டு போங்க. ஏன் சார்? சாரிப்பா. நம்ம கம்ப்ளைண்ட் லெட்டரை அசிஸ்டன்ட் கொண்டு வருவாங்க. ஓகே. பவித்ரா லெட்டர் கொடு. இவரை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே மிஸ்டர் மகாதேவ், இவரை அரெஸ்ட் பண்ணி இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். தேங்க்யூ. டேக் ஹிம். சார் உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லுங்க சார். யோ, சார் ப்ளீஸ் வாயா, சார், வாயா, ப்ளீஸ் சார், உங்க வந்து சார், பேசிக்க. சார், வா, ப்ளீஸ் வா, சார், வா. ப்ளீஸ் சார். அவுட். என்ன மாட்டி விட்டுல வெளியே வந்து வச்சுக்கிறவன். நடையா. அவன் பேரை மட்டும் தயவு செஞ்சு மாத்திருங்க, மானஸ்தான் வச்சிருக்கான் சார் அவன். கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ See you மகாதேவ். தேங்க்யூ. ஓகே. பாவி நல்லவன் மாதிரி நடிச்சு இப்படி பண்ணிட்டீங்க. என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். யோ, உன் மேல எவ்வளவு மரியாதை மதிப்பு வச்சிருந்தேன். நீ கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வந்தனையா, இப்படி பண்ணிட்டேயா? ப்பு, வா. எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இப்படி பண்ணுவீங்க. நீ கெட்ட கேட்டுக்கு டை வேற. ப்பு. பாய். ஹலோ மிஸ்டர், அவர் பேர் என்னது? மானஸ்தன். மானஸ்தன். பாய், டேக் கேர். பாய். மானங்கெட்ட மானஸ்தன் ஆயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. வர்ற ஆத்திரத்துக்கு அடிச்சே கொண்டு கூல் டவுன் பண்ணி. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. அவர்கிட்ட ஏதோ கட்டிங்லாம் வாங்கலையா பண்ணி? அவனா அந்த போண்டா வாயாட்டி ஏமாத்திருந்தா அநேகமா அத்து நீயா தான் இருப்ப. கொஞ்சம் பாத்துக்க. போ, போய் வேலை பாரு.
உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஓகே சிஸ்டர். ஓகே சார். சொல்லுங்க டாக்டர். வாங்க மிஸ்டர் பாண்டியன். எஸ். சி இஸ் நவ பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஓகே டாக்டர். தேங்க் யூ. இன்னைக்கே குழந்தையை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க் யூ டாக்டர். ஆனா மிஸ்டர் பாண்டியன், நீங்க உடனே குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஓகே டாக்டர். இந்த வீக் வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பாண்டியன், நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, தாய் இல்லாத குழந்தை தாயோட ஏக்கம் அவளோட ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. அந்த ஏக்கம் வராதபடி நீங்க இன்னும் நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும். பவித்ரா எப்படி தன்னோட ஸ்பரிசத்தை கொடுத்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த குழந்தையோட மனசை எப்படி டச் பண்ணிச்சோ, அது போல நீங்களும் குழந்தைய பாத்துக்கணும். ஓஎஸ் டாக்டர். நிஷா குட்டி, நீங்க வீட்டுக்கு போலாம். தேங்க் யூ டாக்டர். பை. நிஷா குட்டி, நீங்க வீட்டுக்கு போலாமாமே? ரெடியா? நீங்க ரெடி ஆயிடுறீங்களா? போலாமாடா செல்லம்? வீட்டுக்கு கிளம்பலாமா? நம்ம வெளியில போய் அப்பாக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். உடனே கிளம்பலாம். ஓகேவா? ஓகே. போயிட்டு வந்துடுவா? குட் கேர்ள். வெயிட் பண்றா தங்கம், வந்துடுறேன். ஓகே. எப்படி கடை? டாக்டர் நிஷாவை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருங்க. சரிப்பா. நான் பில் பே பண்ணிட்டு வரேன். சரி மாப்ள. சொல்லுங்க அத்தை. டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல? குழந்தைக்கு தாய் பாசம் தேவையா? ஒரு அம்மா கொடுக்கற பாசத்தையும் அக்கறையும் யாராலையும் கொடுக்க முடியாது மாப்ள. அதுல பாதியாவது குழந்தைக்கு கிடைக்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க அவளை நல்லா பாத்துப்போம். தயவு பண்ணி கேக்குறேன், குழந்தைய எங்க கிட்டே கொடுத்துருங்க. அப்போ எங்க அம்மா குழந்தைய நல்லா பாத்துக்கலன்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் வரலமா, குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்னு தான் சொல்றேன். அப்போ அத மட்டும் கேளுங்க. நீங்க வளர்க்குறீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க நல்லா வளர்க்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, அப்படித்தான். அம்மா, நீங்க நல்லா வளர்த்திருந்தீங்கன்னா குழந்தைக்கு இந்த நிலைமை எதுக்கு வருது? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? குழந்தைய பார்க்காமயே இந்த அளவுக்கு அவ வளர்ந்திருப்பா? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு என் மகனை கூட்டிட்டு போறதுலயே நீங்க குறியா இருங்க. ப்ளீஸ் ஸ்டாப். போதும், மறுபடியும் சண்டை ஆரம்பிக்காதீங்க. இது ஹாஸ்பிட்டல், அதுவும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல். அப்ப அவங்கள முதல்ல சும்மா இருக்க சொல்லு. இதுக்கு தான் சொன்னேன் நீங்க யாரும் வரவேணான்னு. அத்தை, நான் முடிவா சொல்லிடுறேன். முதல்ல குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அதை விட முக்கியம், அவளால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது. உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா எப்ப வேணா வீட்டுக்கு வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. மறுபடியும் குழந்தைய எப்ப கூட்டிட்டு போகணுங்கிற பேச்ச ஆரம்பிக்காதீங்க. ஹாய் அம்முக்குட்டி. ஹாய் அத்தை உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. ஹாய். எல்லா ஸ்வீட்டும் எனக்கு தானா? அப்பா அம்மா தாத்தாக்கு போக மிச்சம் எல்லாமே உனக்கு தான். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அதுவும் இல்லாம ஸ்வீட்டோட வந்திருக்கிற. ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? ஆமாப்பா, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? ஒரு வாரமா ஒரே டென்ஷன். இன்னைக்குதான் அது சால்வ் ஆச்சு. அதான் இந்த சந்தோஷமும் ஸ்வீட்டும். தாத்தாக்கு ஸ்வீட் கொடுங்க. குடுமா. தாத்தா கொஞ்சமே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு. தெரியும் தெரியும் எல்லாம். சரி தாத்தா. அப்பாக்கு சுகர் இல்ல, சோ ஐ வில் டேக் 2. ஓகே? அம்மா, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், நீயே வச்சுக்கோ. ஏன் நீ இரு, வரேன். என்ன நீ இதெல்லாம்? எங்களால முடியல பவி. உன்னோட சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பம் நடக்குது. நான் என் புருஷ சம்பாத்தியத்தை சேமிச்சு வச்சுக்கிறேன். உனக்கு வரன் பார்க்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல, சுயநலமா இருக்கும். நீயும் உன் அண்ணனும் வேலைக்கு போயிடுறீங்க. நாள் முழுக்க நான் வீட்ல இருக்கிறவ. மாமாவோட இந்த குத்தல் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. நேத்து என் புருஷன் மாமா கிட்ட
இவளை எதுக்கு குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குறீங்கன்னு கேட்டாரு. அவ்வளவுதானே? இது பெரிய குத்தமா? உன் அண்ணனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். கோவனால என்னன்னு தெரியாது. அவரே கோவப்படுற அளவுக்கு நடந்திருக்காருனா என்ன நடந்திருக்குன்னு நீயே புரிஞ்சுக்கோ. நேத்து ராத்திரி நீ வர லேட் ஆகல, உன்னை கூப்பிட இவரு கிளம்பினாரு. அதுவும் வேஷம்னா இப்படி இருந்தாலும் குத்தம், அப்படி இருந்தாலும் குத்தம். நாங்க என்னதான் பண்றது சொல்லு பாக்கலாம். இதெல்லாம் நான் உன்கிட்ட தனியா கூட பேசலாம். ஆனா மாமாவை பத்தி உன்கிட்ட போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். நீயும் என்னை பத்தி தப்பா நினைச்சிடுவ. என் மனசுல எதுவும் கிடையாது பவி. அதனாலதான் உள்ளத பேசுறேன். இதோ நான் சேர்த்து வச்ச நகைங்க, பட்டு புடவெல்லாம் இத நீயே உனக்காக எடுத்துக்கோ. ஆனா இந்த மாதிரியான பேச்செல்லாம் கேட்காம இங்க நாங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும்.